கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. தேவன் கொடுத்த தரிசனமான ஒரு வார்த்தை. இப்பாடலை நான் எழுதும் பொழுது 2020 வியாதியில் படுக்கையில் இருந்தேன். ஜீவனுக்கும் நம்பிக்கைக்கும் இடையிலே போராடின ஒரு தருணம். 4 வைத்தியர்களை என்னை பரிசோதித்தார்கள். பல வியாதியினால் பாதிக்கப்பட்டுள்ளாய் என சொன்னார்கள். ஆனாலும் அந்த கணத்திலே எனக்கு தெரிந்ததே ஒன்று, இந்த போராட்டம் உடல் ரீதியான மாத்திரமல்ல, இது ஆவிக்குரிய போராட்டம் என்று நான் உணர்ந்து கொண்டேன். வைத்தியசாலையை விட்டு வீடு திரும்பினேன். மனதில் பல கேள்விகள், பல யோசனைகள். தேவன் என்னை கைவிட்டு விட்டாரா? என் பயணம் முடிந்ததா என்று நிச்சயம் இன்மையினால் அப்பொழுது அந்த நொடி பொழுது தேவ ஆவியால் ஏவப்பட்டு இந்த பாடலின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் ராகத்தையும் தேவன் எனக்கு அளித்தார். அந்த நொடியில் அறிந்தேன், அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், என்னை விட்டு விலக மாட்டார். காலம் கழிந்து விடலாம், எல்லாமே மாய்ந்து போகலாம், ஆனால் கிறிஸ்துவின் அன்பு மட்டும் மறையாது, மாறாது, அது என்றும் நிலைத்து நிற்கும். ஆவிக்குரிய பாடலை நீங்கள் கேட்டு தேவனை ஆராதித்து விடுதலை அடையுங்கள். ஆமென். வாழ்ந்தாலும் நீரே, தாழ்ந்தாலும் நீரே, வாழ்ந்தாலும் நீரே, தாழ்ந்தாலும் நீரே, வாழ்ந்தாலும் நீரே, தாழ்ந்தாலும் நீரே. எதிர்காற்றோ புயலோ மலையோ பனியோ, இயேசுவே எனக்கு நீரே. எதிர்காற்றோ புயலோ மழையோ பனியோ, இயேசுவே எனக்கு நீரே. கைவிடுவதில்லை, விட்டு விலகவில்லை, என்னை காப்பவர் உறங்கவில்லை. கைவிடுவதில்லை,
பொழுதும் வாய்ப்பதில்லை, ஒரு நாளும் வாய்ப்பதில்லை. எப்பக்கம் நெருக்கினும் ஒடுங்கி நான் போவேனும், எதிர்த்திடும் புயல்களில் அசைந்திடேன் நான். என் மனவீன நேரத்தின் பெருமூச்சின் ஜெபத்தாலே உதவிடும் உண்டாய் மறந்திடேன் நான். எப்பக்கம் நெருக்கினும் ஒடுங்கி நான் போவேனும், எதிர்த்திடும் புயல்களில் அசைந்திடேன் நான். என் பலவீன நேரத்தில் பெருமூச்சின் ஜெபத்தாலே உதவிடும் உண்டாய் மறந்திடேன் நான். கைவிடுவதில்லை, விட்டு விலகவில்லை, என்னை காப்பவர் உறங்கவில்லை. கைவிடுவதில்லை, விட்டு விலகவில்லை, என்னை காப்பவர் உறங்கவில்லை. எனக்கெதிராய் எழும்பும் ஆயுதங்கள் ஒரு நாளும் வாய்ப்பதில்லை. எனக்கெதிராய் எழும்பும் ஆயுதங்கள் ஒரு நாளும் வாய்ப்பதில்லை. கைவிடுவதில்லை, விட்டு விலகாதவரே, உம்மையே நான் என்றென்று என் தஞ்சமாய் நான் மாற்றிக்கொள்வேன். என் தேவனே, உம்மை எனக்கு முன்பதாய் நான் வைத்திருக்கிறபடினால் நீரே என் அரணும், என் கோட்டையும், என் தஞ்சமும், என் கீதமுமாயிருக்கிறேன். நான் அசைக்கப்படுவதில்லை. அத்திமரம் துளிர் விடாமல், திராட்சை செடி பலன் கொடாமல் போயிருந்தாலும் உமக்குள்ளே மகிழ்ச்சியாக உம்மையே நோக்கி பார்க்க நீர் எனக்கு கற்றுதாங்க ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையிலும் ஆண்டவரே, உம்மை மீண்டுமாய் நான் நம்ப, உம்மிடத்திலிருந்து ஒன்றை நான் பெற்றுக்கொள்ள பரிசுத்தாவே என்னை வழிநடத்தும். என்னை காப்பவர் உறங்கவில்லை. கைவிடுவதில்லை, விட்டு விலகவில்லை. அப்படியே இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி முழு மனதோடு தேவனை பார்த்து சொல்லுவோம். தேவரீர், என் காரியமாய் நீர் இறங்குவீராக, என் காரியமாக நீர் அசைவாடுவீராக. நீதிமான் உருவாக்கப்படுகிற ஒரு விதம் உண்டு, தன் ஜனத்தை அவர் உருவாக்குகிற ஒரு விதம் உண்டு. இந்த ஆராதனை வேளையிலே உன் ஆவியின் மனுஷன் மேன்மையாக பலன் கொண்டு மேன்மையானதை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்வானாக. அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை எங்களை நிரப்பட்டும். விட்டு கொடுப்போமா? அவருடைய சித்தத்துக்கு நேராக நம்மை ஒப்புக் கொடுப்போமா? அவர் நமக்காய் வழக்காடுது. அவரிடத்திலிருந்து ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். எதிர்காற்றோ புயலோ மழையோ பனியோ, இயேசுவே எனக்கு நீரே. எதிர்காற்றோ புயலோ மழையோ பனியோ, இயேசுவே